எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நரசிம்மன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னு தெரியும். பட் யாராவது லெக் அட்டாக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கால்களுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்லையுமே அடைப்பு ஏற்படலாம். ஸோ யாருக்கு இந்த அடைப்பு காமனாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்மோக்கர்ஸ், ஹெவியாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ரெண்டாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் வர புண்ணுக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வர புண்ணுக்கும் பார்த்தோம்னா நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு பர்சனுக்கு புண்ணு வருதுன்னா அது சீக்கிரம் ஆறிடும். ஏன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வர புண்ணு அந்தளவுக்கு ஆறாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரத்த ஓட்டம் கால்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அது ஆறத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதை சரியான டைமில் கண்டறிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா அது ரொம்ப மோசமாகி கால்கள் அழுகி காலை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஓப்பன் சர்ஜரிலாம் எதுவுமே பண்ணாமல் இந்த அடைச்சிருக்கிற ரத்த குழாயில் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி, எப்படி இருதயத்தில் போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தால் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த அடைப்பை சரி செய்கிறாங்களோ, அதே மாதிரி காலில் போகக்கூடிய ரத்த அடைப்பையும் ஆஞ்சியோபிளாஸ்டி ப்ரொசீஜர் மூலமாகவோ இல்லை ஸ்டென்ட் பொறுத்துறது மூலமாகவோ ரத்த ஓட்டத்தை சீர் செய்ய முடியும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறதுனால அந்த ஆறாத புண்களுக்கு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவு அதிகமாகிறப்போ அவங்களுக்கு புண்ணு எளிதாக ஆறும். அதுலேருந்து அவங்களுக்கு நம்ம காலை எடுக்கிறதுக்கான அந்த ஆம்புடேஷன் சொல்லக்கூடிய ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும்.